திவ்யா, நீ எங்க இருக்க? என்ன நீ ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? தேவர், 2 நாளும் உன்னை பார்க்கவே முடியல. நான் உடனே உன்னை பார்க்கணும். நீ கோயிலுக்கு வா. இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்கேன். நீங்க ஏன் கோயிலுக்குலாம் வரீங்க? நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. நீ கோயிலில் இருப்ப, எப்படி உன்னை பார்த்துல நினச்சிதானே இங்கே வந்தேன். சரி, நான் உங்க வீட்டுக்கு வரேன். இல்ல வேண்டாம். திவ்யா, நீ கோயிலுக்குள்ள தான் இருக்க. மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு எனக்கு. வந்து பார்த்தா நீ இல்லை. எங்க இருக்க திவ்யா? திவ்யா எங்க? திவ்யா எங்க இருக்க? திவ்யா, புது வீடு சூப்பரா இருக்கு. கலக்கு கலக்கு. ஆமா, இப்போ ஒரு இடம் பார்த்துட்டு வந்தோம்ல, எவ்வளவுக்கு வாங்குனீங்க, எப்ப வாங்குனீங்க? அது மட்டும் சொல்லவே மாட்டேன். அப்புறம் நீங்க கணக்கு போட ஆரம்பிச்சிருவீங்க. ரியல் எஸ்டேட் காரர்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், வாங்கின ரேட்டை விட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2 மடங்கு அதிகமா போகுது. விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு விசாரிக்க போறேன்? இடம் நல்லா இருந்தது, அதனால தான் கேட்டேன். முடிச்ச உடனே பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியா? பார்க்கலாம் வாங்க. அம்மா, என்னப்பா? என்னம்மா அந்த வீட்டை வந்து பார்த்தீங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கா? நான் என்னப்பா சொல்றது, காயத்ரி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது சரசு கிட்ட சொல்லுங்க. வந்த இடத்துல உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. சுபுவை கல்யாணம் பண்ணியிருந்தா காயத்ரிக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருமான்னு மண்டையில் உரைக்கிற மாதிரி கேளுங்க. அதெல்லாம் எதுக்குப்பா கேட்டுக்கிட்டு? அவளே மறந்துருக்கா, எதுக்கு திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு? நீங்க வேறம்மா, அவளாவது மறக்கிறதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவன் நினைச்சா நினைச்சிட்டு போற, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன அம்மா பிள்ளைய அப்படி ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லம்மா, காயத்ரி ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு இருந்தோம். வீடு பாத்தியா எவ்வளவு பெருசா கட்டிட்டு இருக்காங்கன்னு. காயத்ரி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா. யார் யாருக்கு எங்கெங்க எழுதிருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும் தாண்டி தெரியும். அக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் அதே மாதிரி பெரிய வீடா அந்த ஆண்டவ எழுதி வைக்கல, அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இங்க பாரு, அதை விட பெரிய இடமாவே உனக்கு பாத்துடலாம். சரியா? சரிக்கா. சரி, வர இரு. வா காயத்ரி. என்னங்க, வீட்ல எல்லாரும் இருக்காங்க, என்ன மட்டும் தனியா கூப்பிடுறீங்க? அது காரணம் இருக்கு. வீட்ல பெட்ரூம் பார்த்தேல்ல? பார்த்தேன். அந்த பெட்ரூமை நிறைய கிளாஸஸ் வச்சு கிராண்டா கட்ட சொல்லியிருக்கேன். என்ன வெக்கப்படுற? இங்க பாரு,
தாஜ்மஹால் ரேஞ்சில் இல்லைன்னாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிராண்டா காட்டுறேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். உனக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அது மாதிரி நீ பாத்துக்கோ. ஓகே? இல்லைங்க, அது வந்து சொல்லு, என்ன சொல்ல வர? ஐ லவ் யூங்க. எல்லாரும் இருக்காங்க. ஏய், ராசாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். எப்பெல்லாம் அவன் உன்னை பார்க்கணும்னு வாரானோ அப்பெல்லாம் அவனை செருப்பால அடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்டுரு. நீங்களும் நானும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரியணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன் பாவ மூட்டையை நீங்க எதுக்கு சுமக்கணும்? உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க. ஹலோ திவ்யா, இப்போ எங்க இருக்க? எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கேன். எங்க இருக்கிற தகுதியில் இருக்கேனோ அங்கதான் இருக்கேன் ராஜா. ராஜா, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க ப்ளீஸ். விட்டுருங்க. இந்த பாரு, நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணேன்னு நல்லா தெரியும். எங்க அம்மா ஏதோ முட்டாள்றமோ உங்ககிட்ட உடனே இருப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காத திவ்யா. இல்லை, என்கிட்ட யாரும் எதுவும் பேசல. நீங்களே எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணாத. நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேவை. இந்த மாதிரி நேரத்தில் மனக்குழப்பம் இல்லாம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் கவிதாவை சமாளிக்க முடியும். கவிதாக்கு ஏற்கனவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அவ உண்மையை நோக்கி நெருங்கிட்டு இருக்கா. ஆகாஷ் ரூம்குள்ள இன்னொருத்தர் வந்தது. ஆகாஷ்ங்கிற பேர்ல இன்னொருத்தர் மொபைல் அனுப்புனது எல்லாத்தையும் அவ கண்டுபிடிச்சிட்டா. கூடிய சீக்கிரம் நம்மளை பத்தி அவ கண்டுபிடிச்சிருவா. அதனாலதான் சொல்றேன், என்னை விட்டுருங்க. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என் வாழ்க்கை என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க. சரி, நீ முதல்ல வெளியே வா. இவர் நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். இல்ல, வீட்டுல மாதவன் இருக்கு. என்னால இப்ப வெளியில வர முடியாது. என்ன தயவு செஞ்சு தனியா விட்டுருங்க. உங்க வாழ்க்கை நீங்க பாத்துக்கோங்க. திவ்யா, திவ்யா. நியூஸ் பத்தியா? ஓ, இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அப்பாடா. ஏய், இன்னைக்கு சண்டே. இங்கெல்லாம் ஜாலியா வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன மட்டும் கடைக்கு போ காய்கறி வாங்கன்னு வேலை வாங்குறீங்களா? ஏண்டி, 8 மணிக்கு காய்கறி வாங்குறேன்னு கிளம்புன, மணி இப்போ 10 ஆகுது. கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு 2 மணி நேரம் ஆகுதா? நான் என்ன பண்றது? காய்கறி வாங்க போன இடத்துல அங்க ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அதனால நான் எவ்வளவு வேகமா நடந்தாலும் அவன் என்ன
ஸ்லோவாவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். சோ அவனுக்கு ஈக்குவலா நானும் ஸ்லோவாவே நடந்து வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. பொண்ணுங்க எவ்வளவு தைரியமா பேசுறாங்க பாரு. எங்க காலத்துல எல்லாம் தாங்கவே முடியாது. சரி 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 ஓகே ஓகே. நம்ம எல்லாருக்கும் நூன் ஷோ டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். சினிமாவுக்கு போறோம். அப்பா அப்பா இன்னைக்கு சமைக்க தேவையில்ல. டேய் ஏன்டா நூன் ஷோ டிக்கெட் எடுத்த? ஈவினிங் ஷோ டிக்கெட் எடுத்துக்கலாம்ல. ஈவினிங் ஷோ டிக்கெட் கிடைக்கலமா, அதனாலதான் நூன் ஷோ எடுத்தேன். காயத்ரி கிளம்பு. இல்ல இன்னைக்கு சண்டே, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். யார் கூடயும் படத்துக்கு வரல. என்னது வரலையா? சல்மான் கான் படம் இது. என்னது சல்மான் கான் படமா? சரி நான் போய் ரெடி ஆயிடுறேன், நீங்களா ரெடி ஆயிடுங்க. அடி பாவி. நான் ரெடி ஆயிட்டேன். நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். ரெடியா? போலாமா? போலாமாவா? போலாம் போலாம் போலாம். ஆக்சுவலா என்கிட்ட 2 டிக்கெட் தான் இருக்கு. அதனால நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்க. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் போலாம் தானே சொன்னேன். நீ ஒருத்தி போனாவே ஊர் போனதுக்கு சமம் தான். அப்படி. ஐயோ காமெடிக்கு சிரிப்பே வரல. அக்கா சொல்லி வை, இவ்வளவு அடிச்சிருவேன் அவ்வளவு. ஏய் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏய் நான் ஒன்னும் போல. ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி என் வருங்கால மனைவி ஓட்டுறீங்க? ஓட்டுறாங்களா? ஏன் நீங்க தனியா ஓடிட்டு போறீங்களா? சரி சரி கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க. டேய் என்னடா காயத்ரி காயத்ரி இரு டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத. மாப்பிள்ள கையில பாரு என்ன வச்சிருக்காருன்னு. இது என்னோட கார். இனிமே இந்த காரை நீ தான் ஓட்டுற. ஐயோ எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதுக்கு என்ன, ஒரு வாரத்துல ஈஸியா கத்துக்கலாம். மை கார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் வாங்கணும்னு நினைச்ச மாடல், அதே கலரும் கூட. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இனிமே இது உன் கார். என்னது என்னோட காரா? என்னால நம்பவே முடியல. ஒரு காருக்கு சொந்தக்காரியா? இனி நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்கும். சந்தோஷமா 2 பேரும் போயிட்டு வாங்க. ஆனா நான் எப்படி சினிமாக்கு இவர் கூட தனியா? நீங்க எல்லாருமே வாங்க. ஏய் இரு பயப்படாத. சினிமாவுக்குலாம் உன்னை அனுப்பல. உன்னை கிளம்புறதுக்காக அப்படி சொன்னேன். சும்மா ரவுண்டு போயிட்டு வாங்க போதும். போயிட்டு வாடி. மாமா நீங்க எதுவுமே சொல்லலையே. இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு ஒரு தடவை அட்வைஸ் பண்ணா, கார்ல ஏறுறது முக்கியம் இல்ல, காரை விட்டு இறங்காம பாத்துக்கணும்னு. அந்த மாதிரி சந்தோஷமா உன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மாமா. ஓகே எல்லாருக்கும் நன்றி. பாய். சரி பாயா. ஏங்க கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் கல்யாணம் ஆகல. சீக்கிரமா பொண்ணை வீட்டுல கொண்டாந்து விட்டுருங்க. மறந்துடாதீங்க என்ன? போலாமா? இந்தாங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. காயத்ரி, கூடிய சீக்கிரம் நீ வண்டி ஈஸியா லைசன்ஸ் எடுத்துடலாம். இந்த வண்டி உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் காயத்ரி. உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். எவ ராணி? அவளை வேற வச்சிருக்கீங்களா? பயந்துட்டீங்களா? சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், பயப்படாதீங்க. ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய ஷாக் கொடுக்குறீங்க. சாரி காயத்ரி, நான் உண்மையிலேயே ராணின்ற ஒரு பொண்ணை வச்சிருந்தேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீயே கண்டுபிடிச்சிட்ட.
என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? நானும் சும்மா விளையாண்டேன். நான் எந்த பொண்ணையும் வச்சுக்கல, போதுமா? அதானே, போங்கப்பா. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. நீங்க அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏய், நான் அவ்வளவு நல்லவன நெத்தில எழுதி வச்சிருக்கேன். நான் தான் பார்த்தேனே அன்னைக்கு ரோட்ல வலிப்பு வந்து கடந்த ஒரு பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே. போதும் 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 பா. ஃபேமிலிக்குள்ளேயும் ஊர்லயும் எத்தனை தடவை இதையே சொல்லிட்டு இருப்ப? 100 வாட்டிக்கு மேல சொல்லிருப்ப. இங்க பாரு, இந்நேரம் இந்த பொண்ணே குணமாயிருப்பா. நல்ல காரியம் செஞ்ச ஒரு மனுஷனை எவ்வளவு வேணாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். பாராட்ட தான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் என் கேரக்டரா தான் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.